ஹலோ கைஸ், நான் ஒரு டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டிமோனிக் எவல்யூஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய ஃபைனல் எபிசோட தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் சீசன் 2 தான் அடுத்த எபிசோடு எல்லாமே ரிலீஸ் ஆகும். பட் இருந்தாலும் அது இன்னும் ரிலீஸ் செய்யப்படலை. ஸோ அது வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறமா நல்ல சீரிஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கும் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்க, இஸ்லாம் இதோட கற்றுக்குள்ளே போகலாமா? இப்போ ஹீரோக்கு முன்னாடி நிற்கிற அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து, இங்கே பாரு தம்பி, உன்னுடைய கேப்டனும் அப்படி இல்லைனா அனுமதிக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் உன்னால் அங்கே உள்ள நுழைய முடியும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகணும். எந்த விதத்துலையும் நீ குவாலிஃபை ஆகாமல் நீ அவங்க கிட்ட இருந்து அனுமதியும் வாங்காமல் உன்னால் உள்ள போக முடியாது. ஹீரோ இதை கிட்ட கடுப்பவரை அடைச்சா இப்பவும் வாய்ப்பை தடுக்குதே. ஆனால் அவங்க இன்னொரு வழியும் சொல்கிறாங்க. எங்க பாரு, உன்னை விட உனக்கு சுப்பீரியராக இருக்கிற யாராச்சும் இருந்தாலும் சரி, அந்த ஆஃபீஸர் கிட்ட நீ உன்னுடைய திறமையை நிரூபிச்சினா அதுக்கப்புறம் அவங்க உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உள்ள அனுப்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் உன்னுடைய சுப்பீரியர்னு வச்சுக்கோ, எனக்கும் அதுக்கான அனுமதி இருக்கு. இதை கேட்ட ஹீரோ, அப்போ நீங்க என்ன டெஸ்ட் பண்ண போறீங்களா? ஆமா, ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கு. அதை நீ முடிச்சு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் அனுமதிக்கிறேன். ஓகே, எதுவா இருந்தாலும். உனக்கு இந்த டான் சிட்டி டீமன் ஹண்டிங் காம்படிஷனை பத்தி தெரியும்ல, நீ கண்டிப்பா என்னுடைய டீம்ல ஜாயின் பண்ணி அங்க சேர்ந்து என் கூட அதுல சேரணும். அதுக்கப்புறம் நான் அதுக்கான அனுமதியை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், அதுல உனக்கான சேஃப்டியை என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க வரக்கூடிய கலந்துக்கிற ஒவ்வொரு ஆட்களும் அந்த டீமன்ஸை அழிக்கிறதுக்காக நிறைய இன்டெலிஜென்ட்டான ஆபீசர்ஸ் வருவாங்க. நீ கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா உன்னையும் மொத்தமா சேர்த்து அதுங்க போட்டு தள்ளிடும். அதனால எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல டிஃபிகல்ட்டி லெவலும் அதிகமா இருக்கும். எப்படி வேணாலும் நீ இறந்து போகிறது வாய்ப்பு இருக்கு. உன்னை நீயே தான் பார்த்துக்கணும். இதை கேட்ட ஹீரோ, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நீங்க இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் போடும்போது உங்களுடைய டீம்ல யாரும் வந்து அவங்களாவே வந்து சேர மாட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்க என்ன கேட்கறீங்க, இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சரி இருந்தாலும் நான் இதை ஏத்துக்கிறேன். பேசிக்கா இந்த இடத்துல கலந்துக்கூடிய ஒவ்வொரு டவுனை சேர்ந்த ஆட்களும் மெயினான மெம்பர்ஸா அந்த டவுன்லயே இருக்கிறவங்களை கூட சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. வேற ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ல இருந்து வந்து அவங்க ஜாயின் பண்ண கூட அவங்கள சேர்த்துப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்க நீ அங்க வெறுங்கையோட போய் சண்டை போறதுக்கு பதில் அதுக்கேற்ற போல வெப்பனை எடுத்துன்னு போனீங்கன்னா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். உனக்கு ஏற்ற போல ஏகப்பட்ட வெப்பனும் அதே மாதிரி உன்னுடைய சூட்டுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களும் இருக்கு. ஸோ எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. இருபதுக்கு அப்புறம் சூஸ் பண்ண போக அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் உன்னோட பக்கம் யோசிப்பாங்க, இவன் உண்மையிலேயே ஆர்டினரியான சோல்ஜரா, அதுவும் சி லெவல் டவுன்ல இருந்து வந்திருக்கான், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பவர்ஸ் வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் மறைச்சு வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நானோ கிளாத்திங் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறக்கூடிய பெரிய ஸ்வாட் ஒன்று இருக்கு. அதை கேட்கறான். என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல வெறும் ஒரு நைஃப் மட்டும் எனக்கு கொல்றதுக்கு தேவையான பவரை கொடுக்கல, பட் இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த ஆஃபீஸரும், டே ஒரு நிமிஷம் அது எடுக்கணும்னா முதல்ல உன்னுடைய சக்திகளை நிரூபிக்கணும்டா, அதுக்கிட்ட நீ அதை எடுத்துனா உனக்கு பயங்கரமா அழிக்கடா, யோசிக்கடான்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்டே ஹீரோ அதை தொட்டி எடுப்பான் பாரு. இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி எடுத்து நிற்பான். அதை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இவன் உண்மையிலே வேற லெவலான பையன் தான். ஹை லெவலான ஸ்பெசிஃபிகேஷனா உருவாக்கப்பட்ட நானோ கிளாத்திங்கால இவனால எப்படி ஸ்மூத்தா கண்ட்ரோல் பண்ண முடியுது. இவன் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறான். சரி வாங்க மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போவோமா? ஃபர்ஸ்ட் உன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து இந்த இடத்துல எனக்கு அதை நிரூபி, அதுக்கப்புறம் உண்மையான பேட்டில் ஃபீல்டுக்கு நம்ம போவோம். நீங்க ஆசைப்பட்ட நான் புதுசா வாங்கின அந்த எக்யூப்மெண்ட் பயன்படுத்தலாம்ல, அது உன்னுடைய விருப்பம். உண்மையிலே நீ தனியா போனோம்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்க, கண்டிப்பா எனக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படுறீங்க. அது விஷயம் இல்ல, அந்த பேட்டில் கிரவுண்ட்ல வர மாதிரியான டீமன்ஸ் தானே இதே இடத்துல வரும். உண்மையிலே நீ பிரமாதம் தான்ப்பா தம்பி. சரி உனக்காக நான் வெயிட் பண்றேன், சீக்கிரமா முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ அதே இடத்துல நிக்க ஹீரோ ஒன்று பக்கம் அங்க உள்ள போவான். அப்ப போகும்போதே யோசிப்பான், கண்டிப்பா நீங்க என் கூட அங்க வரக்கூடாது. ஏன்னா அப்பதான் என்னுடைய புது வெப்பனை என்னுடைய ஒரிஜினலான பவர் கொண்டு எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கணும். அடுத்த கட்டமா ஹீரோ வேற லெவலா கெத்து காமிச்சிட்டு போறான் உள்ள. அப்புறம் ஹீரோ சொன்னது போலயே ஒரு பால் அடைஞ்ச டீமன்ஸால அழிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிருக்கான். ஸோ அந்த இடத்துல இப்போ டீமன்ஸ் ஆக்கிரமிச்சிருக்கேன். ஸோ அங்கதான் வந்து அவனுடைய திறமையை நிரூபிக்கணும். ஸோ அங்க போன உடனே பார்த்தா டக்குன்னு ஒரு டீமன் வரும். ஆனா ஹீரோ தப்பிச்சுட்டு ஸ்வாட் எடுத்து வெட்டி போடுவான். அப்புறம் பார்த்தா உடனே இன்னும் நிறைய அங்க வரும். நல்ல விஷயம், ஒட்டுமொத்தமா வந்ததுக்கே நன்றி. ஏன்னா அப்பதான் நான் சீக்கிரமா என் வேலையை முடிச்சுட்டு போக முடியும். அதே மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த கத்தியை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய பாதிப்பு உங்களுக்கு மேல ஏற்படுத்த முடியும்ன்றதான் தெரிஞ்சுக்கவும் முடியும். அப்புறம் ஹீரோக்கு முன்னாடி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் நின்றுட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பறந்து போயிட்டு அடி கொடுப்பான் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் தரமா இருக்கும். ஒவ்வொரு வெட்டுக்கும் கிட்டத்தட்ட நிறைய டீமன்ஸோடைய தலையை துண்டிப்பான். அவ்வளவு வேகமாவும் இருப்பான். முன்னத்தை விட இப்போ ரொம்ப மாறிட்டான் ஹீரோ ஸ்பீட் லெவல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ கடைசியா இருக்கிறதையும் கொண்டுடுவான். இவ்வளவுதான் நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் முன்னத்தை விட இப்போ என்னுடைய உடம்பு பயங்கரமா எவ்வளவு ஆயிருக்குன்ற மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு டீமனும் அட்டாக் பண்ணும். ஹீரோ யாரோட திரும்பி பார்க்க அங்க பார்த்தா ஒரு ஹை லெவலான டீமன் வந்திருக்கும். டேய் ஹியூமன் வாரியரே, உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அது சொல்ல ஹீரோ உன பக்கம் வா ராஜா, உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருந்தேன். உங்கிற மாதிரியான ஆட்கள் அடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு டீமனும் அங்க வந்துடும். இந்த மனுஷ பையன் ஏன் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டான்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அனுபவம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதுங்களை வர சொல்ற கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபயர் எலமெண்ட் வச்சிருக்கிற டீமனை அவனை அட்டாக் பண்ண போக அது ஒரு அடியில சரியா அந்த ஒரு டீமனுக்கு பக்கத்துலேயே அடிச்சு சொருவான் பாருங்க. அந்த டீமன் பார்த்துட்டு வாயா பழக்கம் நல்லா தான் ட்ரை பண்ணேன். இதை பார்த்து அந்த டீமன் நடுங்குது. இவன் கண்டிப்பா ஹியூமனே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோ யோசிப்பான், இதுக்கு முன்னாடி அந்த பர்பிள் கோரை வச்சுட்டு இருந்த அந்த டீமன் தனக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு ஆளா இருந்தாலும் அதை கண்ட்ரோல வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி என்னால இந்த இடத்துல பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபயர் டீமனை அதோடைய கண்ட்ரோல் எடுக்க டக்குன்னு பார்த்தா அது ஏஞ்சிக்குது. இப்போ ஹீரோவுடைய கண்ட்ரோல் இருக்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம டீமன் ஷாக் ஆகுது. என்னடா இங்க நடக்குது, எப்படி அது கண்ட்ரோலுக்கு போனா அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்புறம் சாயங்காலம் ஆயிடுது. ஈவினிங்ல பார்த்தா
பாவம் நம்ம சுப்பீரியர் ஆஃபீஸர் வருத்தப்பட்டு இருக்காங்க ஹீரோ மேல. என்னது அந்த பையன் திரும்பி வரலையா, என்னடா சொல்ற? ஆமா மேம், கேட்டு க்ளோஸ் பண்றதுக்கான டைம் வந்தாச்சு, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கூட உங்களுக்கு எதுவும் சென்ஸ் ஏற்படல, டிடெக்ட் ஆகலையா யாரும் அங்க சண்டை போடுற மாதிரி? ஆனா உண்மையை சொல்ல போனா நிறைய வந்தது மேம். அதுலயும் குறிப்பா பெரிய லெவலுக்கான ஐ மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து அட்டாக் பண்ணிருக்குங்க. ஆனா அதுலயும் மிஞ்சர் லெவலுக்கு ஒரு பெரிய பவர் அங்க வந்திருக்கு. ஆனா அவனோட இது மட்டும் எங்களால சென்ஸ் பண்ண முடியல. என்ன இங்க நடக்குது? நானே அவனை கொலை பண்றதுக்காக செஞ்சுட்டேன் இந்த மாதிரி. இப்போ என்னாலதான் அவன் பிரச்சனை போய் மாட்டிட்டு இருக்கான். நான் போயிட்டு தேடிட்டு வர வரைக்கும் கேட்ட க்ளோஸ் பண்ணாதீங்க, என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவை தேடுறதுக்காக போறாங்க உள்ள. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். பாவம் அவன் தனியா அங்க போய் மாட்டினானா, நான் தனியா அவனை அமைச்சிருக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட இன்ஃபினிட்டி டீமன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல வருஷங்கள் கழிச்சு தான் அந்த மாதிரி நான் வெப்பனையோ ஒருத்தன் எடுத்திருக்கான். பட் இருந்தாலும் என்னால அவன் திரும்ப வரலன்னு நம்ப முடியல. அவன் இறந்துட்டானா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனடியாக அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவனை தேடி போயிட்டு இருப்பான். அவன் போற அதே வழியில பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்ல உணர்வா. அந்த ஒரு பவர் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு டீமன் தன்னை சுத்தி இருக்கிற மொத்த டீமன்ஸை கொடூரமா தாக்கிட்டு இருக்க ஸ்மெல். யார் இந்த வேலையை பாக்குற? அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க இன்னொரு பக்கம் சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார் யார் அங்க இருக்குது, என்ன இது ஏகப்பட்ட டீமன்ஸ் எல்லாமே அவன் சுத்தி ஓடுதுங்க. இதுலயும் பார்த்தா ஒரு ஹை லெவலான ஒரு லெவல் 1 டீமன் வந்து நம்ம சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்த உடனே பயந்து ஓடும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்குது 5 லெவல் கோர். இவங்க கிட்ட மறுநாள் நம்ம சேர்த்துருவோம் சொல்லிட்டு அது வந்த வழியை பார்த்து திரும்பி பயத்துல ஓடுது. ஆனா இவங்க ஒரே ஒரு ஷாட் தான் அதுக்கு மேல கொடுப்பாங்க பாருங்க. அந்த பவர் பயங்கரமா இருக்கும். எனக்கு என்னமோ தப்பா தோணுது. இது எப்படி அங்க இருந்து பயந்து ஓடி வருதுன்னு எனக்கு புரியல. அப்ப இதை விட சங்கான ஒண்ணு அங்க இருக்கா? அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட ஹை லெவலான டீமன்ஸ் இப்போ அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க. என்ன இதுங்க எப்பவுமே குரூப்பா செயல்படாதுங்களே, இப்ப எப்படி இதெல்லாம் பண்ணுதுங்க? வேற வழி இல்ல, நம்ம பவர் பயன்படுத்த வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிவேட் பண்ணாத அவங்க ஸ்வாட் எடுத்து ஒரே ஒரு வீசு தான் பல கிலோமீட்டருக்கு இருந்த எல்லா விதமான இடமும் அப்படியே கட் ஆகுது பயங்கரமா. பட் இருந்தாலும் அதுங்க இன்னமும் நிறைய கூட்டமா வந்துட்டு இருக்கு. இன்னும் இது முடியலையா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இங்க வந்துருவான். டக்குன்னு அவங்கள பார்த்து கேட்பான், என்ன சுப்பீரியர் ஆஃபீஸர் லேடி இங்க என்ன பண்றீங்க நீங்க? உடனே இதை பார்த்தா அவங்க கடுப்புல என்ன நினைச்சாங்க தெரியல, ஹீரோவே போட்டு தெரியல ஸ்வாட நீட்டுவாங்க பாருங்க. ஹீரோ தடுத்துருவான். ஏங்க இங்க கிளியரா பாருங்க, நான் தான் உங்களுடைய அசிஸ்டன்ட் வந்திருக்கேன், உங்க குரூப் மெம்பருங்க. ஏய் தம்பி, உன்னை தேடி தானே நான் இங்க வந்திருந்தேன். எப்பறம் நீங்க வந்த? நல்லா இருக்கேன் நீ ஃபர்ஸ்ட், உனக்கு ஒன்னும் ஆகலையே. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க ஷாக் ஆவாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் வீசின இந்த வீசுக்கு கண்டிப்பா நேற்றுக்கு எல்லாமே கட்டா இருக்கும். ஆனா இவன் அசால்ட்டா தடுத்து நிக்கிற பேசிட்டு இருக்கான். இவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஏங்க இங்க வருவான் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தானே? பாத்தீங்களா நான் நிறைய கொண்டுட்டு இங்க வந்திருக்கேன், ப்ரூவ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? டேய் நீ வேற கம்முனுற, உன்னை நான் தேடி இங்க வந்தேன் தெரியுமா? ஏன்னா நீ இவ்வளவு நேரம் அங்கேயும் திரும்ப டவுனுக்கு வரவே இல்லை. சரி உனக்கு என்னமா ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பயத்துல தான் உனக்கு தேடி வந்தேன். சரி நீ எனக்கு பின்னாடியே இரு, இங்க வர எல்லா டீமன்ஸும் நம்மள அழிக்க தான் வந்துட்டு இருக்க ஒட்டு மொத்தமா. நான் இதுங்களை பாத்துக்கிறேன். ஆனா ஹீரோக்கும் இருங்க உங்களுக்கு நேரடியாவே என் திறமையை காமிக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த பர்பிள் கோருடைய பவரை பயன்படுத்துவோம் பாருங்க. எல்லா டீமன்ஸும் அப்படியே கீழே செத்து கிடக்குங்க. டக்குன்னு என்னடா பண்ண, ஒரே சொடக்குல எல்லாத்தையும் மொத்தமா சாச்சிட்டேன், வாங்க சிட்டிக்கு போவோம். ஆனா உடனே அவங்க ஹீரோ கிட்ட கேட்பாங்க, டேய் உன்னால டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உங்ககிட்ட வெறும் ரெட் கோர் மட்டும் தானே இருக்கு, எப்படி அதை பண்ண? எங்க பாருங்க என் மேல சந்தேகப்படாதீங்க, நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்ல இப்ப இருக்கும். சோ என்னுடைய திறமைகள்ல இதுவும் ஒண்ணுதான். நீங்க கேட்டது போல நான் எல்லாத்தையுமே நிரூபிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்கிற எபிலிட்டி எல்லாம் எப்படி வந்துன்றதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இல்ல. ஆனா அதுக்குன்னு கவலைப்படாதீங்க, உங்க மேல இருக்க வெறுப்புனால நான் சொல்லலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொன்னா எனக்கு பிடிக்கல, அதனாலதான். ஏன்னா நானுமே இதை எதிர்பார்க்கல, இந்த மாதிரி டீமன்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு விஷயத்தினால கிடைச்ச பவர் மாதிரி கூட வச்சுக்கலாம். டேய் என்னடா பேசிட்டு இருக்க, டீமன்ஸை எப்படா கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுவும் செத்த டீமன்ஸ் அதுங்க. சரி ஓகே, டான் சிட்டில நாளைக்கு வேற அது காம்படிஷன் நடக்க போகுது, அடுத்த கட்டமா ரெடியா இருனா? ஓகே சரியா சொன்னீங்க, வாங்க போவோம் சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் அங்கிருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் அவங்க வரும்போதே வச்சுட்டு வருவாங்க. நான் எதிர்பார்த்தது காட்டிலும் இவன் வீக்கெண்ட்ல நினைச்சான், ஆனா இவன் பரவாயில்ல, நான் எதிர்பார்ப்புகளை தாண்டி ரொம்ப நிறைய விஷயத்த உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பார்த்தா ஹீரோ அந்த ஃபைட் பண்ண சிட்டியை காமிக்கிறாங்க. ஸோ அந்த சிட்டியில வந்து எல்லா டீமன்ஸையும் பார்த்தா பயங்கரமா போட்டு கொண்டு குவிச்சிருக்கான். இது ஒரு பெரிய நியூஸா அதுக்கப்புறம் பரவாது எல்லாத்துக்கும். அப்புறமா பார்த்தா டான் சிட்டிக்கு அவங்க வண்டியில வந்துட்டாங்க. எல்லாரும் இறங்குங்க, நம்ம ஒரு வழி அந்த டான் சிட்டிக்கு வந்தாச்சு, நமக்கான காம்படிஷன் அங்க ரெடியா இருக்கு. ஹீரோவும் இதுதான் அந்த சிட்டியா? நான் எதிர்பார்த்ததை விடவும் நிறைய விஷயம் இங்க மாறி இருக்கு. என் ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த இடத்துல இருந்து தான் என்னுடைய பாரியை நான் ஆரம்பிச்சேன். இப்ப பேரே மாத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா திரும்ப உள்ள போனா எனக்கு பல நினைவுகள் திரும்ப வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், மேபி நான் இங்க உள்ள போனேன்னா என் ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த என்னுடைய நண்பர்களுடைய ஜென்ரேஷன் இல்ல என் நண்பர்களே கூட நாங்க பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. மொத்தமா 6 ஹீரோஸ் இருந்தோம் நாங்க. என்னோட பக்கம் சுப்பீரியர் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட, நீ இப்பதான் முறையா டான் சிட்டிக்கு வரியா, நீ ரொம்ப அதிர்ச்சி அடையாது. ஏன்னா இந்த வாய்ப்புன்றது வாழ்க்கையில ஒரு முறை கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சில பேரால மட்டும் தான் உள்ள போக முடியும். சோ நீ ரொம்ப லக்கியானவன் தான், உள்ள வா. இந்த சிட்டிக்குள்ள போனா இன்னும் நிறைய அதிர்ச்சி தர விஷயம் இன்னமும் காத்துட்டு இருக்கு உனக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போறதுக்கு முன்னாடி, ஏங்க அந்த டான் வார் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 6 ஹீரோஸ் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 6 ஹீரோஸா? ஓ நீ கேக்குற அந்த ஓல்டு ஹீரோஸோட டீமை கேக்குறியா? ஆனா இப்ப புதுசா மாத்திட்டாங்களே, புது ஹீரோஸா வச்சுட்டாங்களே. என்ன சொல்றீங்க புது ஹீரோஸா? மொத்தமா 6 பீப்புள் தானே முன்ன இருந்தாங்க, இப்ப இல்லையாது. நீங்க கேக்குறது போல நான் பழைய ஆட்களை தான் கேக்குறேன், அந்த ஸ்ட்ராங்கான பழைய ஆட்கள் அப்படின்னு அவங்களுடைய பேர்லாம் ஹீரோ சொல்ல வர அவங்க வாயடிப்பாங்க. டேய் நீ பெரிய முட்டாளடா, எல்லாருக்குமே இங்க தெரியும் புதுசா வந்து அந்த ஹீரோஸ் தான் இந்த டான் சிட்டிக்கான ஆட்கள். சோ நீ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட பேசின விஷயத்துல அங்க பேசிட்டு போறேன். ஏன்னா அவங்களுக்கு பழைய ஆட்கள் யாரையுமே சுத்தமா பிடிக்காது. அதுலயும் ஓல்டு நம்பரா இருந்த கிங், அவருடைய தலைமையில இருந்த எல்லா விதமான விஷயமும் இருந்து இப்ப புதிய தலைமுறையா இருக்கக்கூடிய புது கிங்கு கிட்ட அது மாறிடுச்சு. நீ மென்ஷன் பண்றது பழைய கிங், அதுதான் ஆங்கன்றவர். ஆனா இப்ப புதுசா வந்திருக்கிறவர் வேற ஆளு. வா இதோட முடிச்சு இப்போ நீ உள்ள போயிட்டு அந்த டவுன் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க.
சரி ஓகே, கடைசியா ஒரே ஒன்று கேட்கறேன், அந்த ஓல்டு 6 ஹீரோஸ் இப்போதைக்கு என்ன ஆனாங்க? என்னடா நான் சொன்னா சொல்றேன்னு உனக்கு புரியலையா? ஏன்டா தேவலாம அதே டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கேன்? ஓல்டு கிங் எல்லாம் காணாம போய் ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. அந்த ஹீரோஸ்க்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. அவங்க தலைவரையமா இருப்பாங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. வா உள்ள போவோம் அப்படின்னு கடுப்புல இன்னொரு பக்கம் அவங்க ஹீரோ கிட்ட கத்திட்டு, பட் இருந்தாலும் ஹீரோ மேல இருக்க அக்கறையினால அவனை கூட்டின்னு உள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ உள்ள வரும்போது யோசிக்கிறான், அட பாவீங்களா, என்னுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க போல இங்க இருக்கிறவங்க. நான் இறந்த பிறகு உண்மையிலேயே இந்த சிட்டில என்னதான் நடந்திருக்கப்போ? நாங்க 6 ஹீரோஸும் ஒன்னா சேர்ந்து ஏகப்பட்ட போர்களை வென்றோம். இந்த ஹியூமனிட்டி அழிக்க வந்த பவர்ஃபுல்லான டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சோம். அதோடைய முடிவு கட்டத்துக்கு நாங்க வந்துட்டு இருந்தோம். நானே தனியாலாம் இந்த எல்லா விஷயத்துக்கும் தலைமை தாங்கி கூட்டின்னு போனேன். கடைசி அந்த டீமன்ஸ் எப்படி வந்தன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க அதையும் அழிக்கிறதுக்காக போனேன். கிட்டத்தட்ட 3069 வருஷம் ஒரு மிகப்பெரிய 6 ஏன்ஷியன் டீமன் கிங்ஸ் எல்லாம் வானத்துல இருந்து வந்தாங்க. அவங்க வந்ததன் பேர்ல அதுக்கப்புறம் அதிகப்படியான டீமன்ஸோடைய ஊடுருவல் இந்த உலகம் ஃபுல்லா அதிகரிச்சது. கடைசி வரைக்கும் நின்று போராடினது நான் தான். அப்போ இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியில்லை. அப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஹியூமனிட்டிக்கான ஹீரோவா நான் அப்ப இருந்தேன். ஆனா என் பேரை தவிர்த்துட்டு இப்ப வேற யாரும் இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த டான் சிட்டிக்கு போனா அந்த சிட்டி மட்டும் ரொம்ப வெல் செட்டில்டா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம. நான் எதிர்பார்த்தது காட்டி டான் சிட்டி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்டான டெக்னாலஜி எல்லாத்தையும் கடந்து பெரிய லெவல்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த டான் சிட்டி 6 விதமான பிரான்ச் டான் சிட்டி கூட கனெக்ட் ஆயிருக்குங்க. எல்லா வகையிலையும் அசைக்க முடியாத லெவலுக்கு எல்லா இடங்கள்லயும் பாதுகாப்புகள், வெப்பன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். நிறைய இடம் இங்க மாறி இருக்கு. இங்க இருக்கிற காத்து கூட அந்த காலத்துல இருந்த அதே தான். எனக்கு இதெல்லாம் ஸ்மெல் பண்ணும்போது திரும்பவும் என்னுடைய ஞாபகங்கள் வருது. ஹீரோதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நினைச்சு பாக்குறான், அவன் அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ அவன் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்திருப்பாங்க. அப்போ மக்கள் எல்லாருமே அவனை தலையில வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா ஹீரோவுடைய சிலை அங்க இருக்கும். ஆனா அந்த சிலை பார்த்தா இப்போ வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டுலாம் இருக்கும். அவங்க சூப்பரியர் ஆஃபீஸர் ஒன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட, எங்க பாரு, நீ வெளியில கேட்ட நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த சிலையை பார்த்தாலே உனக்கு தெரியும். இப்போ புதுசா வந்தவங்களுக்கு பழைய ஹீரோஸை யாரையும் சுத்தமா பிடிக்காது. அடுத்த கட்டமும் இதெல்லாமே அவங்க தான் வழி நடத்தி போறதுனால இப்போ இங்க ஒரு அரசியல் ஆட்சியே நடந்துட்டு இருக்கு, அதுவும் அவங்களுக்கு மதியில. அந்த ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரா இருந்த அந்த ஆங்குன்ற அவருடைய காலகட்டம் இப்பயும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க அந்த இதுல சொல்றதோட இந்த இடத்துலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதாவது இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சீசன் 2 கண்டினியூவா வருமான்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்துச்சுன்னா கண்டிப்பா போடுறேன். அதுக்கும் தொடர்ச்சியா பார்த்த மாதிரி சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த கட்டமா ஒரு நல்ல சீரிஸ்ல நான் உங்களை திரும்ப வந்து மீட் பண்றேன். கண்டிப்பா அது நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கரெக்டா சப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.